ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி உள்ள பூஜை பொருட்களை இப்படி பளிச்சுன்னு மாத்தணுமா? ரொம்ப ஈஸியான மெத்தட் பார்க்கலாம் வாங்க. அப்பப்பா, இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் தேய்ச்சி பளிச்சுன்னு ஆக்குறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிருவோம். ஒரு அகலமான பாத்திரத்துல நல்ல தண்ணீர் நிரப்பிக்கோங்க. உப்பு தண்ணீர் பயன்படுத்தக்கூடாது. 3 பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை சாறுகளை கொட்டையோட நல்லா பிழிஞ்சுக்கோங்க. எலுமிச்சை சாறு அந்த தண்ணியில சேர்த்துடலாம். நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற எலுமிச்சை தோலை இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி லைட்டா பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது பூஜை பொருட்கள்ல இதுல மெதுவா சேருங்க. நம்ம போட்ட பூஜை பொருட்கள்லாம் மூழ்கும்படி தண்ணி தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஒரு கிண்ணத்துல விம் ஜெல் அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய சோப் லிக்விட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பூஜை பொருட்கள் சுத்தம் பண்றதுக்குன்னு தனி ஸ்க்ரப்பர் எப்பயுமே வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா ஆறிடுச்சு. ஒவ்வொரு பூஜை பொருட்களா எடுத்து லைட்டா அந்த விம் ஜெல்ல தொட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம தேய்க்கிறேன். லைட்டா தேய்ச்சாலே இந்த கருப்பு எல்லாம் போகுது பாருங்க. இதே மெத்தட்ல நம்ம கை வலிக்காம பூஜை பொருட்களை சுத்தம் பண்ணிடலாம். நாம சுத்தம் பண்ண பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே கடைசியா நல்ல தண்ணியில தான் கழுவணும். நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சு. மழை தண்ணியிலேயே நான் கழுவி